வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் சார் விட்டு F1 கார் ரேஸில் கலந்துக்கிட்டார். அது விட்ட அனுபவங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் முழுசாக வீடியோவை பாருங்கள். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சினிமா தகவல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அஜித் சார்னு சொன்னீங்கன்னா வெறும் ஹீரோ அப்படிங்கிறத வந்து அடக்கிடவே முடியாது. ஏன்னா அவர் ஒரு ரேசிங் சாம்பியனும் கூட. அதுதான் இப்போ வரைக்குமே அவர் அந்த ஃபேஷனை நோக்கி போகிறதுக்கான மிக முக்கிய காரணமாக இருக்குது. இவர் வந்து இப்போ தான் அவருக்கு அந்த ஃபேஷன் வந்துச்சு அப்படின்லாம் யாருமே சொல்ல இயலாது. ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் வந்து இந்தியாவுக்காக ஏதாச்சும் செய்யணும், நான் வந்து ரேஸ் போகணும், ரேசிங்கில் ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு. அவர் படத்துக்கு வந்ததுக்கும் சரி, அது படத்துக்கு வர்றதுக்கு முன்னுக்கும் சரி, அவர் எப்பயுமே அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ வரைக்கும் 2025 கடைசியாக நடந்த சாம்பியன்ஷிப்பில் கூட அவர் அதைத்தான் சொல்லியிருந்தார். அவர்கிட்ட பேஷனை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது அதெல்லாமே உண்மையாலுமே ஃபேஷனாக மாற்றிக்கிட்டோம். உண்மையாலுமே அஜித் ஓட்டுறதுக்கு பிறகு தான் நம்ம நிறைய பேர்லாம் பைக்கு, காரு அப்படிங்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய ஃபேவரட் எல்லாத்துக்குமே ஆகுச்சுன்னு எந்த மாற்று கருத்து இல்லாமல் பசங்க அவ்வளோ பேர்த்துக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அஜித் சார் ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் ரேசர் ஆனது எப்படி அப்படிங்கிறதுக்கு படியாக தான் 2002 பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் சாம்பியன்ஸில் வந்து அஜித் சார் முறையாக ரேசராக கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வேர்ல்டு லெவலில் நடக்கிற மோட்டார் ரேசிங்காக இருந்தாலும் சரி, கார் ரேசிங்காக இருந்தாலும் சரி, ரெண்டுலையுமே தன்னை இம்ப்ரூவ் பண்ணி அவருட்டு டெடிக்கேஷன் குறையாம இன்ன வரைக்குமே ரேசிங்கில் வந்து அவரோட பர்ஃபெக்ஷனை காட்டிக்கிட்டு இப்போ வரைக்குமே சாம்பியனாக நின்றுக்கிட்டு இருக்காரு. உண்மையாலுமே தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஃபேஷனை நோக்கி ஓடுற ஹீரோ ஒரே ஒரு ஆள்னா அது நம்ம அஜித் சார் தான். அஜித் சார்ட்டு ஃபேன்ஸ்லாம் உண்மையாலுமே ஹேட்ஸ் ஆஃப் பண்ணலாம். அவருமே அப்படி ஒரு ஹீரோ வந்து நமக்கு கிடைக்க மாட்டார் இனிமே அப்படிங்கிறது வந்து உண்மை. ஆனாலும் இப்படி ஒரு ஹீரோ நம்ம சினிமாவில் இருக்காரு அப்படிங்கிறது வந்து நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து இந்தியாவை பெருமைப்படுத்துகிற விதமாக கலந்துக்கிட்ட அடுத்த சாம்பியன் தான் ஃபார்முலா 2 and 3 சாம்பியனில் வந்து இந்தியாவை பெருமைப்படுத்தி இந்தியாவுக்கு முதலிடம் கொடுத்து அஜித் சார் ஆளாக வந்து இந்த சாம்பியனில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு பிறகு அதுலேயும் வின் பண்ணி மிகப்பெரிய சாம்பியனாக இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொடுத்ததுல அஜித் சாருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஏகே ரேசிங் டீம் அப்படிங்கிறத அஜித் சார் ஒரு தமிழ் ஆள் வந்து வெளிநாட்டில் போய் கலக்கி விட்டு வந்திருக்காரு. அது மிகப்பெரிய சாதனை உண்டு. அஜித் சார் இந்த ரேசிங் டீமை உருவாக்குனதுக்கு பிறகு இந்தியாவில இருந்து ரேசிங்காக போற அனைத்து ரேசர்களுக்குமே பெரிய வாய்ப்பா இது வந்து அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2014க்கு பிறகு அஜித் சார் வந்து ரேசிங்ல எல்லாம் கலந்துக்காம முழுக்க சினிமா துறைக்கு வந்துட்டு மற்ற சினிமா படங்களை வந்து நடிக்க ஆரம்பிச்சாரு. வீரம், வேதாளம், விவேகம், வலிமை, விசுவாசம், துணிவு எல்லாம் வந்துச்சு. துணிவுக்கு பிறகு அவர் மிகப்பெரிய பேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் 2025 துபாயில் 24 ஹவர்ஸ் கார் ரேசிங்ல வந்து அவர் மிகவும் உற்சாகமாக கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கே அன்னைக்கு திருவிழாவாக போயிருச்சு. 24 மணி நேரமே நம்ம அஜித்தை வந்து ரேசிங்கில் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். 14 வருஷத்துக்கு பிறகு அஜித் சார் வந்து ஒரு இன்டர்வியூவே கொடுத்தாரு. உண்மையாலுமே அதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையில நல்லா இருந்துச்சு. அந்த வாய்ப்பாக கிடைச்சதுக்காக நம்மலாம் அதை வந்து கோல்டன் பீரியட்டை நம்ம கொண்டாடி தீக்கலாம். துபாயில் நடந்த 24 ஹவர்ஸ் ரேசிங்கில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 24 மணி நேரமும் காரை டிரைவ் பண்ணி 3வது இடத்த பிடிச்சி இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பெருமையை சேர்த்திருந்தார் அஜித் சார். அதில் பார்த்தீங்கன்னா 14 வருஷத்துக்கு பிறகு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான தகவல் எல்லாம் நமக்கு சொல்லியிருந்தாரு. முக்கியமாக நீங்கள்லாம் எப்போ வாழ போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மையாலுமே நம்ம அவ்வளோ பேர்த்தையும் பார்த்து கேட்குற கேள்வி. நம்மளாம் உண்மையாலுமே புரிஞ்சிக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கோம். அவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க, நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே ஒரு ஹீரோ அப்படின்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களாம் சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டா தான் நம்மளாலையும் ஒரு முக்கியமான நமக்கான இடத்த வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்கவே முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்ற ஹீரோஸ் வந்து 2-3 பேர் தான் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் ஒன்று. நம்மளோட ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் கத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரச்சனை ஒன்று விட்டாரு. என்னை தலைன்னு கூப்பிட வேணான்னு ஒரு பிரச்சனை ஒன்று விடுறாரு. ஒரு வழிநடத்தல ஒரு ஹீரோ வந்து கொண்டு போறதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து புரிஞ்சு நம்ம எல்லாம் கத்துக்கிட்டு இதை வந்து மென்மேலும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் ஆகுறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அஜித் சாருக்கு வந்து பத்மபூஷன் வந்து விருது வழங்க போறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் கேட்கறப்பே பெருமையா இருக்கு. வாழ்த்துக்கள் அஜித் சார். இனிமே அவர்கிட்ட ஃபேஷனை நோக்கி இனிமே போகலாம் அப்படின்ட்டு ஒரு 8 மாசம் பிரேக் எடுக்க போறாரு சினிமாவில இருந்து. பரவாயில்ல, அப்கமிங்ல குட் பேட் அக்லி அந்த படம்லாம் வருத்தானே, அந்த ஒரு படத்தை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். அஜித் சாரை பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.